வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராயன் படத்துடைய ரிவ்யூ. தனுஷ் அவர்களுடைய 50வது படம், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ஆஃப் த இயர் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராயன் படத்தை. ஸோ இந்த 50வது படத்தை நான் எதுக்குடா தேவையில்லாம மற்றவங்க கையில கொடுத்து அவன் அந்த படத்தை போட்டு நாஸ்தி பண்ணி அநியாயம் பண்றதுக்கு நானே அந்த படத்தை எடுத்து எழுதி இயக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காப்ல. பட் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். பட் இது தனுஷ் அவர்களுடைய முதல் டைரக்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தாப்புல. சூப்பரான படம், நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி. ஸோ அதுக்கு அடுத்ததான் டைரக்ட் பண்ண செகண்ட் படம் தான் இந்த ராயன். காட்டிலேயே ஆபத்தான மிருகம் இது தெரியுமா? படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ தனுஷ் வந்து ஒரு அண்ணனா அப்பா ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய 2 தம்பியும் ஒரு தங்கையும் வளர்க்குறாப்புல. இவங்க 3 பேர் தான் தன்னுடைய உலகம் அப்படின்னே வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. இவங்க 3 பேருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா துடிச்சு போயிடுறாப்புல. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சில பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை ஒரு அண்ணனா இவர் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, அந்த பிரச்சனைகள்லேருந்து இவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். அண்ட் முக்கியமா தனுஷ் அவருடைய ஆக்டிங் பிரிச்சு மேஞ்சிருக்காருங்க. சின்ன வயசுலேயே குடும்ப பாரத்தை ஏத்துக்கிட்ட ஒரு பையன் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்க்காம முழுக்க குடும்பத்துக்காகவே வாழ்ந்த ஒருத்தன் எப்படி இருப்பான்? ஒரு சின்ன சிரிப்பு கூட முகத்துல இருக்காது, எப்பயுமே அப்படி உருன்னு தானே இருப்பான். அதே கேரக்டர் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அவர் தங்கச்சி பேசுற ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஒரு சின்ன சிரிப்பையா ஒரு முகத்துல பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஆக்டிங்ல மிரட்டி விட்டாருங்க. ஓ, என்ன சொன்ன? தப்புன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். அண்ட் எஸ்.ஜே. சூர்யா அவர்களை பத்தி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவர் இல்லாத படத்தையும் நம்மளால பார்க்க முடியல. எல்லா படத்துலையும் மனுஷன் வராப்புல, எல்லா படத்துலையும் நல்லா பண்றாருன்னு சொல்லி நம்மளுக்கும் சலிச்சு போச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையுமே கொடுத்த ரோல பிரமாதமாவே அவர் வந்து எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. எஸ்பெஷலி நம்ம எஸ்.ஜே. சூர்யாவும் தனுஷும் மீட் பண்ணக்கூடிய ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் மீட் பண்ணக்கூடிய ஒரு சீன், அந்த சீனுக்கு தியேட்டரே விழுந்து சிரிக்குது. ஏன்னா டயலாக் வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு டயலாக். அண்ட் அட் தி சேம் டைம் அதுல ஒரு மாஸ் எலமெண்ட்டும் வச்சிருப்பாங்க. சோ அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தியேட்டர்ல. தனுஷுடைய தங்கச்சியா வரக்கூடிய துஸ்ரா விஜயன் சரியான ரோல் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எப்படி சர்பட்டா பரமல்ல ஒரு ரோல் கிடைச்சிச்சோ அதே மாதிரியான ஒரு ரோல் தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. அண்ட் கிடைச்ச ரோலை எடுத்து பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். உண்மையிலேயே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல பயங்கரமா பேசப்படும். நான் போய்ட்டா உன்னை யார் பாத்துப்பா? அண்ட் தனுஷுடைய 2 தம்பிகளா வரக்கூடிய சந்தீப் கிஷன் அண்ட் காளிதாஸ் தேராம், இவங்க 2 பேருமே கொடுத்த ரோல ரொம்ப சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பெரியண்ணா ரொம்ப பிடிக்குமா? அண்ட் முக்கியமா செல்வராகவன் அவருடைய ரோல்மே ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்துல. அவருமே ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணி விட்டுருந்தாப்ல. அண்ட் அபர்ணா பாலமுரளி, சரவணன், வரலட்சுமி சரத்குமார், பிரகாஷ் சார், இவங்க எல்லாருக்குமே கொடுத்த ரோல ரொம்ப சூப்பராவே வந்து பண்ணிருந்தாங்க. அண்ட் மியூசிக் பத்தி பேசணும் அப்படின்னா, நம்ம ஏ ரஹ்மான் சாரோடைய மியூசிக் அது அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது அந்த பிஜிஎம், படத்தோட பிஜிஎம்மும் சரி, அந்த பாட்டும் சரி, அப்படியே நம்ம மனசுல நிக்கிற மாதிரி ஒரு சீனுக்கு என்னென்ன மூடு வேணுமோ அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா டெலிவர் பண்ணியிருந்தாரு. சரி, ஓகே, இப்ப படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே லைட்டா மூவ் ஆகுது, போக அப்படியே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அப்படியே இந்த இன்ட்ரோல் பிளாக் அப்பெல்லாம் தியேட்டரே சும்மா கதறுது. அவ்வளோ பேர் வெறித்தனமா கத்துறாங்க. நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, படம் இவ்வளவு தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டச்சி அதுக்கு மேல இருக்கு. இதுக்கு மேல ஒரு படத்தை எடுக்க முடியுமா? இந்த வருஷத்துடைய தலை சிறந்த படமே இந்த படம் தான்டா, வெறித்தனம்டா அப்படிங்கிற அளவுக்கு நம்மள ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல கொண்டு போய் அப்படி செட் பண்ணி உட்கார வச்சுட்டு, சிறப்பான தரமான சம்பவம் செகண்ட் ஹாஃப் அதுக்கும் மேல போக போகுதுடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்டோரி போகுது, இதே லைன்ல இப்படி போய் அப்படி முடிச்சா ஐயோ கிளைமேக்ஸ்லாம் இன்னும் பயங்கரமா கதறணும்டா அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நம்ம செகண்ட் ஹாஃப்க்கு வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா, என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த அளவுக்கு நம்ம கத்தி கதறி இந்த படத்தை அப்படியே கொண்டாடணுமோ அதுக்கு ஈக்குவலா செகண்ட் ஹாஃப்லயும் நம்மள பயங்கரமா கதற விட்டாங்க. அதுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது, பயங்கரமா கதற விட்டாங்க. ஆனா ஏண்டா, எதுக்கு, ஏன் இப்படி விட்டுருங்க, நாங்க ஓடிடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மள கதற விட்டாங்க. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களா? அதாவது
நம்ம ஓகே படம் இப்படி போயிட்டு இருக்கு, இன்ட்ரோல் பிளாக் இப்படிலாம் முடிச்சிருக்காங்க, சரி ஓகே இதே லைன்ல அப்படியே போய் இன்ட்ரோல் பிளாக்ல ஒன்று வச்சிக்கல, அதே மாதிரி ஒரு சீனை நீங்க கிளைமேக்ஸ்லயும் வச்சு முடிக்க போறீங்க. நாங்க கத்தி கதறி ஃபயர் விட்டு ஓகேடா இந்த வருஷத்துடைய தலை சிறந்த படம்டா, தமிழ் படத்துலயும் சூப்பரான படம்லாம் வந்துருச்சுல, கொண்டாடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து வெளியே போய் பேசலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தா பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நீங்க அப்படி எதிர்பார்த்தா நாங்க அப்படியே கொடுக்க முடியுமா? நாங்க வேற மாதிரி யோசிப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு சசிகுமார் படத்துல வரக்கூடிய துரோகத்தெல்லாம் எடுத்து சம்பந்தமே இல்லாம இந்த படத்துக்குள்ள சொருகி அதை வச்சு நாங்க எமோஷனோட ஆடியன்ஸ் கூட பிளே பண்றோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளே ஒன்னு பண்ணிருப்பாங்க. சகிக்கலங்க, சத்தியமா நம்மளால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியலங்க. அதுக்கு ஒரு பெட்டரான ரீசன் கொடுத்திருந்தா கூட சரி ஓகே இந்த காரணத்தினால இப்படி ஆயிருக்கலாம், இந்த ரீசன் இதெல்லாம் இருக்குல்ல இதனால இப்படி ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட அந்த மாதிரி ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ணாம திடீர்னு நாங்க வந்து ஒரு துரோகத்தை வச்சிட்டோம் பத்தியா, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் படம் இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமே நம்மள முகம் சுளிக்க தான் வைக்குது. என்னடா இது, என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது, என்னடா இது, சீக்கிரம் படத்தை முடிச்சு விடுங்க நான் கிளம்புறேன்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து எண்ட்ல வந்து கொடுத்துருச்சு. அந்த கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல, என்னாலலாம் சத்தியமா அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. கூட்டமா சுத்து போட்டு கெச்சு போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரீசனையும் ஒரு ப்ராப்பர் இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதலாக நினைக்கிறேன். நீங்களும் பாருங்க, நீங்களும் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கும் அதே மாதிரி தான் தோணுதா, இல்லையே எனக்கு கரெக்டாக தானே இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுல நம்ம பிரகாஷ் ராஜ் சார் அவருக்கு இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் கொடுத்து நல்ல பக்காவா பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்கலாம். பட் சம்பந்தமே இல்லாம சார் இந்த படத்துல உங்களுக்கு ஒரு போலீஸ் ரோல் சார் பயங்கரமா பேசப்படும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போலீஸா போட்டு கூட இன்னொரு போலீஸ் அப்புறம் அறந்தாங்க நிஷா அக்கா இவங்க 3 பேரையும் போட்டு இவங்க தான் இந்த மொத்த ரவுடி கும்பலையும் அழிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மொத்த பிளானும் நம்ம நினைக்க போற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க இல்லாட்டாலும் இந்த கதை அப்படியே தான் போயிருந்திருக்கும். இந்த கதைக்கு இவங்க தேவையே இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. இந்த ராயன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படத்துடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ரத்தம் தெரிச்சுக்கிட்டே கிடக்கும், அவ்வளவு பெரிய வெட்டி வீசிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதனால ஒன்லி அடல்ட்ஸ் பார்க்கக்கூடிய மூவி தான், குழந்தைங்களுக்கு இது பார்க்கக்கூடிய ஒரு படம் கிடையாது. சோ அவ்வளவுதாங்க ராயன் படத்துடைய ரிவ்யூ. அண்ட் இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா இல்ல இதுக்கப்புறம் தான் பார்க்க போறீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. ஒருவேளை நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இனிமே தான் நீங்க படத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நான் சொன்ன ரிவ்யூ உங்களோட ரிவ்யூ மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதையும் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டான் வந்து சேரும். சோ மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு அதுக்கு பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.